Hello friends, welcome to Kongu Nila Soru. இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தேங்காய் லட்டு தாங்க பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் லட்டு கேக்கு மாதிரி இருக்காதுங்க. அந்த லட்டு எப்படி சாஃப்டாக இருக்கோ அதே டைப்லேயே இருக்கும். சாஃப்டான லட்டுக்குள்ள ப்ரிப்ரேஷன் எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த சாஃப்டான லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரியும். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் லட்டு செய்கிறதுக்கு ஒரு நல்ல நெத்துக்காய் தேர்ன காயாக அந்த ஓடு கருப்பு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வச்சாக்கா தேங்காய் லட்டு வெள்ளையேன்னு இருக்குங்க. இதை அப்படியே ஒரு தேங்காய் அளவுக்கு எடுத்துட்டோம். மிக்ஸி ஜாரில் அப்படியே தூளாட்ட விப்பரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கப்பே மெயின்டைன் பண்ணிக்கோங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும். தேங்காய் நெய் ரெண்டுமே விட்டுக்கலாங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த ஒரு கப்பு தேங்காய் துருவல் அமுத்தி இருக்கக்கூடாது, போலாக இருக்கணும். அந்த அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டு சிம்மிலையே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணும். தீயை விடாமல் ஃபுல்லில் வைக்கக்கூடாதுங்க. இது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே நின்று செய்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வறுத்து விட்டுட்டே இருந்தால் தீயாமல் விளைவிலேன்னு நமக்கு கிடைக்கணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியது தான். அப்படியே 4 பக்கம் அப்படியே கிளறி விட்டுட்டு முன்ன உள்ள ஸ்டேஜுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா பொலபலன்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு 2 நிமிஷத்தில் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். தேங்காய் துருவல் அப்படியே உதுத்து விட்டு அப்படியே உதிர்ற மாதிரி இருக்கணும். பொலபலன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. முன்னைக்கு பாருங்கள் அப்படியே பொலபலன்னு கொட்டுற மாதிரி இருக்குது. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 1/2 கப்பு சர்க்கரையை பேனில் போட்டு தண்ணி அந்த சர்க்கரை நனைகிற அளவுக்கு ஊற்றினா போதுங்க, ஜாஸ்தி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே கரைஞ்சிருங்க. கொதிக்கிற வரைக்கும் ஃபுல்லில் வச்சுக்கலாம், கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சுங்க, கொஞ்சம் சிம்மிலையே வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கம்பி பாகு அளவுக்கு வரும், ஒரு கம்பி பதம் அளவுக்கு. நல்லா அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படி எடுத்து நம்ம விட்டோம்னா அப்படியே ஒரு கம்பி மாதிரி விடும். அப்படியே நல்லா திக்காயிட்டு பாகு அப்படி தொட்டு இப்படி ஒட்டினோம்னா கரெக்டாக அப்படி வந்து ஒட்டும் பாருங்கள், அப்படியே கம்பி மாதிரி. அந்த ஸ்டேஜுக்கு இப்போ வதக்கி வச்சுருந்த தேங்காய் பூவை அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்து வேலை தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இதை அப்படியே பெரட்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். தண்ணி நிறைய ஊற்றினா இன்னொரு 5 நிமிஷம் ஜாஸ்தியாகும். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிறனால சீக்கிரமே நமக்கு பாகு ரெடி ஆயிரும். அப்படியே கிளறி விட்டுட்டு அந்த சர்க்கரையும் தேங்காயும் சேர்ந்து ஒட்டுற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் 2 போட்டுக்கிறோம். இப்போ சர்க்கரையும் தேங்காயும் நல்லா ஒட்டி வந்துருச்சு பாருங்கள். அந்த பேனில் ஒட்டாமல் ரெண்டும் அப்படியே ஒரு உப்புமா மாதிரி வந்துடுது. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கலாங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். லேசான ஒரு கிள்ளி போட்ட மாதிரி உப்பு போட்டால் கரெக்டாக செட்டான மாதிரி இருக்கும். இந்த இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஆகணும் எல்லாத்துக்கும். நிறைய போட்டுறக்கூடாதுங்க, கிள்ளி போடுற அளவுக்கு போட்டுக்கணும். கரெக்டான திட்டத்துக்கு வந்துருச்சுங்க. அப்படியே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம உருட்டிக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் பழகிடுச்சுன்னா சரியாயிருங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா ஈஸியாக உருட்ட வருங்கிறனால நான் அப்படியே அந்த கொஞ்சம் சூட்டோடையே நான் பிடிச்சி பழகியாச்சு. அதனால் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. நம்மளுடைய தேங்காய் லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு எப்போவுமே அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இந்த லட்டு ரொம்ப ஹார்டாக இருக்காது, கேக்கு மாதிரி இருக்காது. அப்படி உடச்சி பார்த்தா ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் காட்டுறேன் உங்கள்கிட்ட. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.